தமிழில் நிறைய சொற்கள் இருக்கும். அந்த நிறைய சொற்கள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஒரே பொருளை தரும். இந்த மாதிரியான சொற்களும் அதோட பொருளையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சிலபஸில் எங்கே வருது அப்படின்னா தமிழில் 7 யூனிட்டில் 2வது யூனிட்டாக இருக்கக்கூடிய அந்த சொல்லகராதி அப்படிங்கிற யூனிட்டில் 3வது பகுதி ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஸோ இது புத்தகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழில் முதல் பருவம் 7ஆம் வகுப்பில் இயல் 2ல் காடுன்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தில் காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் அப்படின்னு ஒரு பாக்ஸில் இருக்கும். அதே மாதிரி 7th செகண்ட் டேர்மில் 3rd பாடம் பேசும் ஓவியங்களில் அதில் வேறு பேர்வை அறிவோம் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். 10th இயல் 1ல் தமிழ் சொல்வளமில் அந்த பாடத்தோட முடிவில் கற்பவை கற்றபின் அப்படின்னு ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. 11ஆம் வகுப்பில் இயல் 2ல் யானை டாக்டர் பாடத்தில் நிகண்டுகளில் யானை குறிக்கும் வேறு பெயர்கள்னு ஒரு பாக்ஸில் இருக்கும். இதெல்லாம் புது புக்கில். பழைய புக்கில் 9th ஃபஸ்ட் டேர்மில் இயல் 3ல் கடற்பயணம் அப்படிங்கிற பாடத்தில் உள்ளே கொடுத்துருப்பாங்க. 9th பழைய பாடத்தில் 3வது டேர்மில் இயல் 1ல் மொழித்திறனில் கொடுத்துருப்பாங்க ஒரு பொருள் குறித்த பல சொற்கள். அதே மாதிரி 8th 3வது பாடத்தில் இயல் 3ல் உள்ள மொழித்திறனில் ஒரு சொல் குறித்த பல சொற்கள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. 7th 3rd டேர்ம் 3rd இயலில் ஓவியக்கலை பாடத்து உள்ளே இருக்கும். 6th பொறுத்த வரைக்கும் பருவம் 2 இயல் 1ல் இலக்கண மொழித்திறனம் அப்படிங்கிறதுல இருக்கும். இப்போ அந்த ஒவ்வொரு பாடத்தில் உள்ளது அந்த டாப்பிக்கில் உள்ளதையும் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஓவியம் வரைகிறதுக்கு பயன்படக்கூடிய துணி. அந்த துணியை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எழினி, திரைச்சீலை, இது கூட ஓரளவு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். கிளி அப்புறம் படாம் இந்த 4 வந்து ஓவியம் வரையக்கூடிய துணிக்கு பேர். எழினி அப்படிங்கிறது கூட ஓரளவு இருக்கும். இந்த கிளி படாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓவியம், ஓவம், ஓவியம், சித்திரம், இதெல்லாம் நமக்கு ஓரளவு தெரியும். படம், இது கூட ஓவியம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த படாம் அப்படிங்கிறது அந்த துணிக்கும் வருது, ஓவியத்துக்கும் வருது. அப்போ படாம்ங்கிற வார்த்தையை கவனிச்சுக்கணும். அடுத்து வட்டிகை செய்தி, இது கொஞ்சம் முக்கியமாக கவனிச்சுக்கணும். மற்ற எல்லாத்தையும் நம்ம ஓரளவு கெஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம படிச்சுக்கணும். இப்போ ஓவம், ஓவியம்னா நம்ம சித்திரம், படம், இது வரைக்குமே ஓவியம் ஒரு பக்கம் கொடுத்து இதோட ஒரு பொருள்னு கொடுத்தா நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி 2 வார்த்தையை மட்டும் நம்ம வித்தியாசமாக நினைப்போம். அடுத்து ஓவியம் வரையக்கூடியவங்க. இந்த பக்கம் ஓவியம் வரையக்கூடியவங்க யாரெல்லாம் ஓவியர், அது நம்ம ஓவியம் வரையக்கூடியவராக இருப்போம். ஓவிய கலைஞரை ஓவியம் வரையவராக இருப்போம். அடுத்து சித்திரக்காரர், சித்திரம்ங்கிறது ஓவியம், அதையும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இந்த கண்ணுள் வினைஞர், அது படித்தாதான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா கண்ணில் தோன்றக்கூடிய அந்த சிந்தனையில் தோன்றக்கூடியதை கண்ணில் கொண்டு வந்து நம்மளுடைய வண்ணங்களாக என்ன செய்வாங்க, அந்த சிந்தனையை கொண்டு வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிப்பாட்டிடுவாங்க. அதுதான் கண்ணுள் வினைஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கிளவி வல்லோன். கிளவி அப்படிங்கிறது சொல், மொழி, அதை தான் கிளவிம்பாங்க. அதை தன்னுடைய ஓவியத்தின் மூலம் ஒரு கருத்தை வார்த்தை இல்லாமலே சொல்லக்கூடியவங்க, அதனால் ஓவியம் வரைகிறவங்க அப்படின்னு சொல்கிறோம். வித்தகர், வித்தை, அந்த எல்லா வித்தையும் தெரிஞ்சவங்க ஓவியத்தில் வித்தகர் அப்படின்னு சொல்கிறாங்க. வித்தக வினைஞன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளவி வல்லோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2 டைம் எழுதியிருக்கு, கிளவி வல்லோன். அதே மாதிரி இந்த ஓவிய புலவர் யார் அப்படின்னா யாரை சொல்லுவாங்க அப்படின்னா அவர் ஓவியம் வரைகிறவர் தான், ஆனால் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். அந்த ஓவிய நூலுடைய நுணுக்கங்களை நன்கு கற்று அதில் புலமை பெற்ற ஒரு ஆசிரியர் தான் வந்து ஓவிய புலவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து ஓவிய மாக்கள் அப்படின்னா இந்த மாதிரி ஓவியம் வரையக்கூடியவங்க குழுவாக இருப்பாங்க. அந்த ஓவிய கலைஞர்களுடைய குழுவை நம்ம என்ன சொல்கிறோம், ஓவிய மாக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சித்ராங்கதன், ஆண் ஓவியருக்கு அந்த காலத்தில் சித்ராங்கதன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண் ஓவியரை வந்து சித்திரசேனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஓவியக்கூடம், எழுதக்கூடிய இடங்கள் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ இதில் சித்திரம் அப்படிங்கிற வார்த்தையை வந்தாலே நமக்கு தெரியும். சித்திரம்ங்கிறது ஓவியம், சித்திர சபை, சித்திர மண்டபம், அடுத்து சித்திர மாடம், சித்திரக்கூடம், சித்திர அம்பலம். அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அது வந்து ஓவியத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி இந்த அம்பலம், எழினி அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படி தானே. இந்த எழினி அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியது, ஓவியம் வரையக்கூடிய ஒரு துணியை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த எழுதக்கூடிய எழில் அப்படிங்கிறது எதை குறிக்கும், ஓவியத்தை குறிக்கும். அம்பலம் அப்படிங்கிறது அந்த ஓவியம் வரையக்கூடிய ஒரு இடம். அதே மாதிரி எழுத்து நிலை மண்டபம், சித்திர மண்டபம் மாதிரி இங்கே எழுத்து நிலை மண்டபமும் இருக்குது. அப்போ ஓவியக்கூடம்ங்கிறத எழினிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம எல்லாத்தையும் என்ன செஞ்சிடலாம், நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மிகுதி அப்படிங்கிறது என்ன, நம்ம உரிச்சொற்சொல் படிச்சிருப்போம். என்ன, ஒரு பேச்சொல்லுடைய அந்த பண்பை இன்னும் மிகுதிப்படுத்தி கூறுறது தான் வந்து உரிச்சொல். அப்போ மிகுதிப்படுத்தி உரிச்சொல்கள் பெரும்பாலும் எப்படி இருக்கும், மிகுதியை குறிக்க மாதிரி தான் இருக்கும். சால, உரு, தவ, நனி, கூறி களியில் இல்லை உரு, தவ, நனி, கூர், களி, சாலை மட்டும் சேர்க்கல, மற்ற 5ஐயும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து யானைக்கு நிறைய பேர் இருக்குது. அதில் நமக்கு பழக்கமான பேர் அப்படின்னா களிறு, அது நமக்கு தெரியும். பிளிறு, யானை படிச்சிருக்கோம். அடுத்து வேறு என்ன படிச்சிருக்கோம், வாரணம் அப்படிங்கிறத படிச்சிருக்கோம். வானரம், இதை மாற்றி அப்படி தமிழில் தான் சிறப்பு. வாரணம் அப்படின்னா யானை படிச்சிருக்கோம்.
நம்ம அந்த கட்டபொம்மன் பாடம் ஒன்று உண்டு தமிழில், அதை கூட படிச்சிருப்போம். கட்டபொம்மனுடைய கதையை பற்றி பேசும்போது அந்த வாரணம் அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி இந்த நேங்கு வருது, வானரம் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம், குரங்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சில விஷயங்கள் இருக்குது. அப்போ இது படிச்சிட்டோம், இது படிச்சிருப்போம், இது புத்தகத்தில் இதெல்லாம் இருக்குது. இது போக கரிய யானை அப்படின்னு படிச்சிருப்போம், வேளம் கூட படிச்சிருப்போம். இப்போ மற்ற இதை பாருங்கள், கயம், களபம், மாதங்கம், கைமா, அஞ்சனாவதி, அத்தினி, அஞ்சனாவதி, இதை மூணையும் சேர்த்து படிச்சுக்கலாம். அரசுவா, அல்லியன், அனுபமை, ஆணைலாம் ஆனைமலைன்னு சொல்லுவோம். யானைகள் இருக்கக்கூடிய பகுதி தான் ஆனைமலைன்னு சொல்கிறோம். இபம், இறுதி. அடுத்து குஞ்சரம், வல்விலங்கு அப்படின்னா வலிமையான விலங்கு யானை. அஞ்சனம் யானை. இப்போ இதெல்லாம் ஓரளவு நம்ம வாசித்து பார்த்தோம்னா கொஞ்ச நாளில் நமக்கு என்ன செஞ்சிடும், பழக்கமாயிடும். அடுத்து காடுக்கு வழங்கக்கூடிய பேர்கள், கா வழங்கும், கால், கான், கானகம். இப்போ இதெல்லாம் வந்து ஓரளவு நம்ம காடுங்கிறத கெஸ் பண்ணிடுவோம். கால், கான், காடகம் அப்படிங்கிறதெல்லாம். அடவிங்கிறது காடு நம்ம படிச்சிருக்கோம். அரண், திருக்குறள் கூறக்கூடிய 4 அரண்களில் காடும் ஒன்று. சரி, ரைட், அதை விட்டுருவோம். அழுவம்ங்கிறது எங்கேயும் வரும், இன்னொரு இடத்துலையும் வரும். சரி, ரைட்டு. இப்போ ஆரணி அப்படிங்கிறது காடுகள் நிறைந்த பகுதியாக ஆரணின்னு சொல்கிறாங்க. இயவு, புறவு, பொற்றைங்கிறதும் காடுகள் நிறைந்த பகுதி. பொழில், காடு நிறைந்த பகுதி. தில்லல், பழவம், முளரி, வள்ளை, விடர், வியல். வனம்ங்கிறது காடு. அது நமக்கு தெரிந்த வார்த்தைகள்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். நீங்கள் படிக்கும்போது இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் தெரிந்த வார்த்தை கொஞ்சம் ஒரு பக்கம் எழுதிட்டு முதல்ல எழுதிட்டு தெரியாத வார்த்தைகளை கடைசி எழுதினீங்கன்னா கொஞ்சம் எளிதாக இருக்கும். முதை, முளை, மிளை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை, கணயம். இது எல்லாமே காட்டை குறிக்கக்கூடிய சொல். அடுத்து ரொம்ப முக்கியமானது இந்த கடலும் மரக்கலமும், கடலும் கப்பலும். இந்த ரெண்டுக்கு மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஆழி, ஆர்கழி, முன்னீர், வாரணம். அதேமாதிரி இந்த வாரணம் எங்கே பார்த்தோம், நம்ம வாரணம் அப்படிங்கிறத இங்கேயும் பார்த்தோம். பெரிய கடலை குறிக்கக்கூடிய வார்த்தை, பெரிய யானை குறிக்கக்கூடிய வார்த்தை. இப்போ இதெல்லாம் நமக்கு தெரியும். முன்னீர், அந்த 3 நீர் அப்படிங்கிறது என்னது, சேரக்கூடிய இடம் தான் கடல். அந்த வார்த்தை தெரியும். ஆழி, நம்ம ஆரம்பத்துலேருந்தே கடல்னா ஆழிங்கிறத படிச்சுட்டே இருக்கும். அடுத்து ஆர்கழி, மிகுந்த ஓசையுடைய கடல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஓகே. இப்போ வாரணம்ங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். இப்போ பவ்வம், பறவைங்கிறதும் படிச்சிருப்போம். இந்த புணரி, பவ்வம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். கப்பலுக்கு களம், கப்பல், கட்டுமரம், நாவாய். இந்த பழைய இந்த ராமர் ஒரு பாடத்தில் போவார்ல நாவாய் அப்படின்னா பழைய தமிழில் படிச்சிருப்போம். கம்பராமாயணத்தில் நாவாய். படகு, பரிசிலில் போவாங்க அப்படின்னு படிச்சிருப்போம். புனை, அதே மாதிரி தோணியில் போவாங்க, அது படிச்சிருப்போம். தெப்பம் அப்படிங்கிறதையும் தெப்பம் அப்படின்னா அந்த தண்ணி இருக்கக்கூடிய பகுதி, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கூடாது. மரக்கலம்ங்கிறது அதுதான் பேர். திமில், வங்கம்ங்கிறது தமிழில் படிச்சிருக்கோம். மிதவை, பக்ரி, ஓடம் நாவாய்ங்கிறதையும் படிச்சிருப்போம். அப்போ சில வார்த்தைகள் மட்டும்தான் நம்ம ஞாபகம் வச்சு பார்க்க தான் பெருசாக தெரியும். சில வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்க வார்த்தைகள் ஞாபகம் வச்சுட்டா போதும். அழகு, இந்த பக்கம் அழகுன்னு கொடுத்து பொருள் கேட்டோம்னா பொலிவு, எழில், வனப்பு. இதில் 3மே நம்ம எளிதாக பண்ண முடியும். இரக்கம், அருளாக பரிவாக இருக்கிறது, கருணையாக இருக்கிறது, அது இரக்கம் சொல்கிறோம். கிளிங்கிறதுக்கு கிள்ளை, தத்தை, சுகம். ஸோ இது வந்து படிச்சிருந்தால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். மலை அப்படிங்கிறது என்ன, ஏம வெறுப்பென்ற கைலாய வெறுப்பென்ப அப்படின்லாம் நம்ம பழைய புத்தகத்தில் படிச்சிருப்போம். அந்த வெறுப்புங்கிறது மலையை குறிக்கக்கூடிய சொல். சிலம்பு அப்படிங்கிறது மலையை குறிக்கக்கூடிய சொல். பொறுப்பு அப்படிங்கிறது மலையை குறிக்கக்கூடிய சொல். கிரிங்கிறது மலையை குறிக்கக்கூடிய வடமலை சொல். ஸோ இந்த மாதிரிலாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அடுத்து சூரியனுக்கு ஆதவன் தமிழில் நம்ம படிச்சிருப்போம். பகலவன் படிச்சிருப்போம். ஞாயிறு, கதிரவன், பரிதி படிச்சிருப்போம். வெய்யோன்கிற வார்த்தை பழைய இலக்கியங்களில் இருக்கும். வெய்யோன், அது மட்டும் தெரிஞ்சுக்கணும். வயல் அப்படின்னா கழனி, மருத நிலம். செய் அப்படிங்கிறது பழைய பாடத்தில் படிச்சிருப்போம். செய் அப்படிங்கிறது வயல், பழைய 10th இருக்கும். நெருப்பு அப்படிங்கிறது தீ, அனல், கனல், தழல், எரி, கங்கு, தணல், வன்னி, அக்கினி, சுடர். இதில் எல்லாமே கேள்விப்பட்ட வார்த்தையாக இருக்குது. இந்த வன்னிங்கிற வார்த்தை மட்டும் வித்தியாசமாக இருக்குது. சொல்லுதல்ங்கிறதுக்கு கூறு, சொல்லு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி விளம்புதல் அப்படின்னா விளம்பு கூறு அப்படின்னா அது சொல்கிற மாதிரி தான். மொழிதல்ங்கிறதும் சொல்லுதல் தான். சொல்ல மொழிந்ததை யான் அறியேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இயம்பினான், உரைத்தான், பேசினான், செப்பினான். இது எல்லாமே பழைய தமிழை நம்ம படித்தது தான். குழந்தை அப்படின்னா பிள்ளைய குழந்தைன்னு தான் சொல்லுவாங்க. குளவி, பழைய இன்னா 40 இனிய 40 குழந்தை அப்படிங்கிறத குளவி அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். அடுத்து மகவுங்கிறது குழந்தை குறிக்கக்கூடியது. சேய் அப்படிங்கிறது குழந்தை குறிக்கக்கூடிய சொல். அடுத்ததாக
உலகம் அப்படிங்கிறது புவி, தரணி மீதிலே, நானிலம், 4 நிலம். 4 நிலம் அந்த காலத்தில் தமிழர்கள் 4 நிலத்தை முதல்ல 4 நிலமாக சொல்லுவாங்க. என்னது? மருதம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். அந்த 4 நிலத்தையே நானிலம் அப்படின்னு பூமியை பிரிச்சிருப்பாங்க. அடுத்து பார், வையம் எல்லாமே நம்ம உலகம் அப்படிங்கிறதுக்கு தெரிந்தது தான். அடுத்தது இதை கடைசி பார்த்துக்கிட்டோம். தலை அப்படின்னா செடி கொடிய தலை அப்படிம்பாங்க. கூடுதல், குறைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கூடுதல் அப்படின்னா இப்போ நாடு தழைக்க அப்படின்னா நாடு வந்து செழித்து ஓங்க அப்படின்னா உயர்ந்து போகிறது, கூடி போகிறது, பெருசாகிறது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சேலையை தலையை உடுத்தினால் அப்படின்னா அது கீழே தாழ்வாக படிகிற மாதிரி உடுத்தினால் அப்படிங்கிற பொருள். அப்போ அது குறையக்கூடிய பொருளில் வரும். இந்த மாதிரி தலைங்கிறது இந்த 2 அர்த்தத்துலேயும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆறுங்கிறது ஒரு எண்ணெய் குறிக்கும். ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்றுப்படை நூல்கள்னால் வழி சொல்லக்கூடிய நூல்கள் அப்படின்னு தான் அர்த்தம். தமிழில் ஆற்றுப்படை நூல்கள் அப்படிங்கிறது எங்கே இருக்கும்? 10 பாட்டில் வரும். 10 பாட்டில் ஒரு புலவர் இருக்கார் அப்படின்னா அந்த புலவர் ஒரு இடத்துக்கு போயிட்டு பரிசு வாங்கிட்டு வந்தார்னா அதே வழியை அடுத்தவங்களுக்கும் சொல்கிறது, நல்வழிப்படுத்துகிற மாதிரி சொல்கிறது. இப்படி போய் நீ அவர்கிட்ட போய் வாங்கிக்கோ, அவர் அந்த வள்ளல் வந்து கொடுப்பாரு, நல்ல பாடலை பாடினா கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இன்னும் தன்னை போன்றவர்களுக்கு எல்லாருக்கும் வழிகாட்டுற மாதிரி ஆற்றுப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் தமிழில் ஆற்றுப்படை இலக்கியம்னு ஒன்றே இருக்குது. ஸோ அது வந்து 10 பாட்டில் இருக்குது. அதனால் ஆறுன்னா வழின்னு பொருள். அடுத்து தணிக்கிறது, ஆறப்போடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஆறப்போடு அப்படின்னா அது தணித்தல், அந்த பிரச்சனையுடைய தீவிரத்தை தணிக்கிறது, அதை ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் காயம் ஆறும் அப்படின்னா ஆறுறதுக்கு காலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தணிகிறதுக்கு காலம் எடுத்துக்கிடும். நீர் அப்படிங்கிறது நீர்நிலை போகக்கூடிய இந்த சென்றுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த 2 பரப்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு நீர்பரப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோறுக்கே தமிழில் பழைய இலக்கியங்களில் என்னெல்லாம் பேர் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதில் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சில வார்த்தைகள், இப்போ கூழ் அப்படிங்கிறது ஒரு சாப்பிடக்கூடியது அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஊன் அப்படிங்கிறது இறைச்சி சாப்பிடக்கூடியது, ஏதோ சோறு அப்படின்னு நினச்சிக்கலாம். உணவு அப்படின்னு எடுத்துக்கலாம். உண்டிங்கிறத உணவுன்னு எடுத்துக்கலாம். இது போக இதில் பார்த்தா வேறு எதுவுமே எல்லாம் புதுசாக இருக்குது. அடிசில், அமலை, ஐனி, சொன்றி, தேற்றி, பதம், ஒரு பருக்கை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பார்த்து, அடுத்து பாலிதம், புகா, புழுக்கள், புற்கை, பொம்மல், மடை, மிசை அப்படின்னு என்ன அர்த்தம்? மிசைனா மேல் அப்படின்னு ஒரு பொருளும் இருக்குது. மிதவை, அடுத்து முரல், மல்சி. இதெல்லாம் யாருடைய பொருட்கள், யாருடைய பேர்? சோறு அப்படிங்கிறதுடைய பெயர். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு டாபிக் பார்க்கலாம். நன்றி.